வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, விக்கல்ஸ் வந்து பார்வதி பத்தி நெறைய விஷயங்கள் வந்து பார்வதிகிட்டயே வந்து சொல்றாங்க. நீங்க இப்டி தான் ஒரு கேம விளையாடுறீங்க அப்டின்ற மாரி. அதுக்கு பார்வதி என்ன சொன்னாங்க? அண்ட் தென் விக்கல்ஸோட ரியாக்ஷன் என்ன சொல்லும்போது அப்டின்றதையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ பார்வதி கிட்ட விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க அதிகமா ஆர்க்யூ பண்ணிட்டு தான் இருக்கீங்க எல்லாத்துக்கும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து வேணுன்ட்டே ஆர்க்யூ பண்ணல. எனக்கு வர்றத நான் வந்து அப்படியே ரெஸ்பாண்ட் பண்றேன் அப்படின்றத அவங்க வந்து சொல்றாங்க. அண்ட் தென் மேபி அது உங்களோட கேம் பிளானா இருக்கலாம் அப்படின்ற மாரி விக்கல்ஸ் மறுபடியும் சொல்றாரு. இல்ல, இல்ல அப்படிலாம் கிடையாது. என்னோட கேம் பிளான்லாம் கிடையாது. எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன நடக்குதோ அதுக்கு தான் ரியாக்ட் பண்றேன் அப்படின்ற மாரி விஜய் பார்வதி வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து எப்படி விளையாடுறீங்க தெரியுமா? எனக்கு ரிவார்டே வேணாம் அப்படின்ற மாரி தான் வந்து நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லா இடத்துலயும் வந்து சண்டை போடுறீங்க. மேபி மறுபடியும் அத சொல்றாங்க. நான் அத வந்து குத்தம் சொல்லவே கிடையாது. உங்க கேமா இருந்தா அது கேமா இருக்கட்டும். நான் உங்கள வந்து மாத்திக்கவே சொல்ல கிடையாது அப்படின்ற மாரி விக்கல்ஸ் வந்து சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வாட் யூ கிவ் யூ வில் கெட். நீ என்ன குடுக்குறியோ அதுதான் உனக்கு வரும். அதனால தான் வந்து சொல்றேன் அப்படின்ற மாரி விக்கல்ஸ் வந்து லைட்டா ஒரு அறிவுரை மாரி சொல்லுவாரு. ஈவன் விக்ரம் கிட்டயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நெறைய இடத்துல வந்து சண்டை போட்டுருக்காங்க. ஸோ அதையும் வந்து அவர் வந்து அடிக்கடி வந்து நெறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணாலுமே, இப்போ பார்வதி கிட்ட அதெல்லாம் வந்து சொல்றாங்க. உன்னோட கேம் பிளான் இப்படி தான் இருக்கு அப்படின்ற மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக நீ வந்து எவ்வளோ சண்டை போட்ட. பட் நீ இந்த மாதிரி இருந்த அப்படின்னா, கண்டிப்பா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உனக்கு யாரும் குடுக்கவே மாட்டாங்க கடைசி வரையும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ உனக்கு வர மாதிரி யாரும் விளையாட மாட்டாங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வர்ற மாரி, உனக்கு வர மாரி விளையாட மாட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஈவன் நானுமே வந்து உனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் விளையாட மாட்டேன் அப்படின்றது ஓப்பனா அவரு வந்து சொல்றாரு அவரோட கேம. ஸோ அவரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேம் விளையாடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீ வந்து அ லைக் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு விளையாடுற அப்படின்னா விளையாடு. பட் அது வந்து உனக்கு ஏதாவது ஒரு ரிவார்ட் தர்ற மாரி நீ விளையாடல அப்படின்னா, இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாரு. பட் எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்கு. பட் நீ வந்து மாத்திக்கணும்னு அவசியமும் இல்ல. பட் இதுதான் உன்னோட கேம். நீ இப்படி தான் வந்து நான் பார்க்குறேன் இத அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்றாரு. ஈவன் நானுமே வந்து டிப்ளமேட்டிக்கா எல்லாம் விளையாடல. என்னோட கேம் இதுதான். நான் சட்டிலா வந்து ப்ளே பண்றேன் அப்படின்றத வந்து சொல்லுவாரு. ஸோ டக்குனு அவர் எழுந்து போயிடுறாரு. பேட்டரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாருன்னு நெனைக்கிறேன். அப்ப விஜய் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கேம விளையாடுறான். நான் என் கேம நான் விளையாடுறேன். உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையா திவாகரனே அப்படின்ற மாரி பக்கத்தில உட்காந்துருக்க திவாகரன்ட்ட கேட்குறாரு. எனக்கு புரியுது. எனக்கு சொ என்ன சொல்றது? ஆனா அவர் தூங்கிட்டு இருக்க மாரி தான் தெரியுது. பட் அவர் கேட்ட எல்லாத்தையும் எனக்கு நல்லாவே புரியுது. நீ உன் கேம விளையாடுற. அவர் கேம் விளையாடுறாரு விட்டுரு அப்படின்ற மாரி அந்த அட்வைஸ வந்து எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. மேபி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, நாளைக்கு வேற மாரி ஒரு கேம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க பார்வதியோட கேம்? அவங்க வந்து ரிவார்ட் கிடைக்கிற மாரி அவங்க ஒரு கேம விளையாடணுமா? இல்ல இதுதான் வந்து அவங்கள ஷோக்குள்ள வச்சிருக்க அண்ட் தென் சஸ்டெயின் ஆக ஒரு டூலா அவங்க யூஸ் பண்றாங்களா? அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.